நிலுவையில் உள்ள ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை தனக்கு செலுத்த லைக்கா நிறுவனத்திற்கு உத்தரவிடக் கோரி நடிகர் விஷால் தாக்கல் செய்த வழக்கை மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை உயர்நீதிமன்றத்தில் விஷால் தாக்கல் செய்த மனுவில் சண்டக்கோழி 2 திரைப்படத்தின் தமிழ், தெலுங்கு திரையரங்க மற்றும் சேட்டலைட் வெளியீட்டு உரிமைக்காக லைக்கா நிறுவனத்துடன் 2018ஆம் ஆண்டு 23 கோடி லட்சத்திற்கு போடப்பட்ட ஒப்பந்தப்படி படத்தை வெளியிட்டதாக கூறினார். 12% ஜிஎஸ்டி தொகையை அந்த நிறுவனம் செலுத்தாததால் அபராதத்துடன் சேர்த்து 4 கோடியே 88 லட்சம் ரூபாயை செலுத்தி உள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்து மொத்தமாக தான் செலுத்திய 24 லட்சம் ரூபாய்க்கான உத்தரவாதத்தை செலுத்த லைக்காவுக்கு உத்தரவிடவும் அவர் கோரியிருந்தார். இவ்வழக்கு விசாரணைக்கு வந்தபோது மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு விஷால் தரப்பு எதிர்த்து தெரிவித்த நிலையில் லைக்கா நிறுவன மனுவை ஏற்றுக்கொண்டு வழக்கை மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு அனுப்பி நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார்.